வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா நியூ சீரியலை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த நியூ சீரியல். ஏன்னா ஒவ்வொரு சேனல்லையுமே சீரியல்ஸ் ஒன் பை ஒன் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க வெயிட் பண்ணுற சேனல்லேருந்து என்னப்பா ஒரு சீரியல் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது சேனல்லேருந்து அஃபிஷியலாக ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நியூ சீரியலை பற்றின ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இது என்ன சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, விஜய் டிவி தான். ஸோ விஜய் டிவியில் குக்கு வித் கோமாளி ஆஃப்டர் பிக் பாஸ் சீசன் 8 ஆன் த வேலை வரப்போகுது. ஸோ அது எக்ஸ்பெக்டேஷன் போக சீரியலுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் என்னவோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது பிக் பாஸ் வந்தால் கண்டிப்பாக ஒரு சீரியலை என் பண்ணுவாங்க, அதுவே ட்விஸ்டிங்காக இருக்கும்போது இப்போ ஒரு நியூ சீரியல் ப்ரோமோவோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம், கண்மணி அன்போடு. ஸோ இந்த டைட்டிலுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக இந்த சாங் ட்ரெண்ட் ஆனதுனால சீரியலுக்கு இந்த டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஹீரோவாக வெற்றி ஆக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நீலி, அதுக்கு ஆஃப்டர் தமிழும் சரஸ்வதியும் அதர் லாங்குவேஜில் சீரியல்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் ஹீரோவாக பேர் பண்ண போகிறாங்க, அதில் ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நமக்கு அப்டேட் கிடச்சிது. நானும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஹீரோயின் வெரி கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க, யாராக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பார்க்கும்போது தென்றல் என்னை தொடும் சீரியல் ஹீரோயின் பவித்ர ஜனனி ஆக்ட் பண்ணுறதா நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் எக்ஸ்பெக்டும் பண்ணாங்க. ஏன்னா அவங்க அந்த சீரியலுக்கு ஆஃப்டர் ஒன் பை ஒன் கமிட் ஆயிடுவாங்க. இப்போ கொஞ்சம் லாங் கேப் எடுத்துருக்கனால மேபி இந்த நியூ சீரியலில் அவங்க ஹீரோயினை ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கெஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஃபைனலாக ப்ரொமோ ட்விஸ்டிங்கில் பார்க்கும்போது ஹீரோயின் சேஞ்ச் தான். ஸோ அவங்களோட நேம் பார்க்கும்போது மதுமிதா, அவங்க அதர் லாங்குவேஜில் சீரியல்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் தமிழுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. கண்மணி அன்போடு சீரியலில் ஹீரோயினாக இவங்க தான் ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நிறையா சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க கிரேசி தங்கவே இவங்களும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீரியலோட பேசிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்க. இதில் ஒரு ஃப்ரெண்டு பணக்காரங்களாகும், இன்னொரு ஃப்ரெண்டு கொஞ்சம் புவர் பீப்புள் மாதிரி காட்டுறாங்க. பட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதை தான் காட்டியிருக்காங்க. ஸோ மெயின்லி பார்க்கும்போது 2 ஆக்ட்ரஸ்க்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இருக்கும்போது நடுவில் ஹீரோ என்ட்ரி கொடுக்குறது, இதுதான் சீரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோ பார்க்கும்போது தெரியுது. ஸோ இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு சீரியல் மெமரியில் வந்துச்சு. ஸோ சன் டிவியில் என் பண்ண பூவே உனக்காக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. ஃபைனலாக ஹீரோவை மேரேஜ் பண்ணுறப்போ காம்படிஷனாகவும் வந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் எந்த சீரியலை கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவங்களோட இந்த நியூ பேர் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ். ஸோ இந்த சீரியலை பற்றின அப்கமிங் டைமிங், ரிலீஸ் டேட் ஒன் பை ஒன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இவங்களோட பேரிங் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.